ஒரு வருஷத்துக்கு மேல கழிதுனாரா திகார் ஜெயில்ல? அது மறந்து போச்சோ? அடுத்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தீய ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு இது. அறிவாலயத்துக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், அதுக்காக ரொம்ப அடிமையாயிடக்கூடாது. தேவோட்டை பகுதியில சிறையிலிருந்து வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த சிவகங்கை மண்ணுக்கு சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆகவே அந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் திரு வால்வேலு அம்பலம் உள்ளிட்ட எல்லாரோட சரித்திரங்களும் நம்ம குழந்தைகளுக்கு அதாவது 6 to 12 வரை இருக்கின்ற 7 ஆண்டுகள்ல இவர்களுடைய சரித்திரம் ஏதாவது ஒரு ஆண்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும், பாட புத்தகத்திலே சரித்திரத்திலே சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மோடி மக்கள் 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இது சுதந்திர இந்தியாவில வரலாற்றுல சாதனைன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் நாங்க பாய்ப்புள்ள அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு மேல கழிதுனாரா திகார் ஜெயில்ல? அது மறந்து போச்சோ? அதாவது இன்னைக்கு இந்த அரசாங்கம், குறிப்பா திராவிடியன் ஸ்டாக் அரசு, உளறலிலே முதல் இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஊழல், ஊழல், போதை இதனுடைய பிடியிலே தமிழக மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல நாட்களாகவே சொல்லி வருகிறேன், வரவிருக்கின்ற தேர்தல் 2026 என்பது வெறும் ஊழல் நிர்வாக கோளாறு இருக்கின்ற அரசாங்கத்தை எதிர்த்து மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே சிந்தட்டிக் ட்ரக், போதைப் பொருளை அதிகமா உபயோகப்படுத்துகின்ற ஒரு மாநிலமா, புழங்குகின்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு என்பது பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம். நீங்க காரணம் என்னன்னு சொன்னா, திட்டமிட்ட ரீதியில இந்த ட்ரக் மாஃபியா ரொம்ப ஃப்ரீயா ஸ்டாலினோட ஆட்சியில அதனுடைய வர்த்தக புழக்கத்தை அதிகரித்து இருக்கிறது. காரணம் என்ன? யாரு சாதிக்கு அவர் பேர் என்ன, 2000 கோடி அவரு 2000 கோடிக்கு மேல போதை கடத்தினாலும் ஏதோ தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தை வச்சு 50 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா போதும்ல. ஆகவே தமிழகம் இன்று அடுத்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தீய ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு இது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போதைப் பொருட்கள் பொட்டலம் எங்கெல்லாம் விற்கப்படுது? சிபிஎஸ்இ ஸ்கூல் வாசல்ல, கேந்திரிய வித்யாலயா வாசல்ல. எதுக்காக? நம்ம ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், இந்த மாதிரியாக தி கிரீம் ஆஃப் எலைட் அவங்களோட குழந்தைகளை நாசம் பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு அடுத்த தலைமுறை நாசம் பண்ணிடலான்னு. அதனால தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அனைவரும் இந்த தீய திராவிட முன்னேற்ற கழக ஊழல் போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும். அது புரியாம ஆராசா இருக்கலாம். நான் உங்கள் திமுகவுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒரு சட்டமன்ற தேர்தல்ல கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று அதையும் ராஜினாமா பண்ணாரா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பை எலெக்ஷன்ல செல்வராஜன் ஒருத்தர் நின்னாரு. அப்புறம் பருதி இளம் வழுதி எக்மோர்ல, அது கவுண்டர்மேண்ட் ஆன தொகுதி. அவங்க 2 பேர் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு ஒத்த ஆளா ஜெயிச்சு உள்ள போக பயந்து அதை ராஜினாமா பண்ணதுதான் இவரோட தகப்பனார் ஆராசாவுக்கு தலைவர். அதனால நீங்க ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தி அப்படிதான் நினைக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் 26 தேர்தல்ல இருந்த இடம் தெரியாமல் தூக்கி எறியப்படும். அதனால ராசா போன்றவர்கள் நாவடக்கத்தோடு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இருக்கிற சொச்சமிச்ச மரியாதையாவது மிஞ்சும்னு சொல்றேன். நன்றி. என்ன சொல்றேன், அது என்டிஏ தானேங்க. அனாவசியமா ஏன் யூ பீப்புள் ஆர் இண்டல்ஜிங் இன் டூ மச் ஆஃப் ஹேர் ஸ்பிளிட்டிங். இது என்டிஏ கூட்டணி தான்.
மக்களையும் நாம் கூட்டணியா அணுகிறோம், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிற தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் நானும் ஏன் பேசலாம்? அதனால நாம அனாவசியமா இந்த டூ மச் ஆஃப் ஹேர் ஸ்பிளிட்டிங் இதை தமிழ்ல சொல்றதுக்கு எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கல. அதனால அதை அப்படியே நான் உபயோகப்படுத்துறேன். அதுல இன்டெல்ஜ் ஆகாதீங்க. அறிவாலயத்துக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம், அதுக்காக ரொம்ப அடிமையாயிடக்கூடாது. நன்றி. நான் என்ன சொல்றேன், என்ன விமர்சனம் இருக்கு? அதை நடத்துறது யாரு? இந்து முன்னணி. இந்து முன்னணி இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச அதனுடைய அமைப்பு நிறுவனர் அமைப்பாளர் திரு ராமகோபாலன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை அது முன்னின்று நடத்தி இருக்கு. அதுல முருகபக்தர் மாநாடு நடத்துறதுல இந்த அல்லேலுயா பாபுக்கெல்லாம் என்ன ஆட்சேபம்? யார் இவர்? தமிழகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி சேகர் பாபு. இந்த மாதிரி இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுவீங்களா? நான் கேட்கிறேன், முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு பழனியில நடத்துனீங்கல்ல, அதுல ஆன்மீகம் பேசினாங்களா? இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன உலக அறிந்த ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதியை கொண்டே பேச சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க நடத்தினது முருகன் மாநாடு இல்ல, அங்க முருக பக்தி பேசப்படவில்லை, இது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு உதயநிதி பேசினாரா இல்லையா நிறைவு கூட்டத்துல? அதனால நீங்க ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்க நடத்தலாம்னா நாங்க நடத்துறத பத்தி கொஸ்டின் பண்றதுக்கு நீங்க யார்? ஹிந்து விரோத அரசாங்கம் இந்த அரசாங்கம். நான் கேட்கிறேன், இது மினரல் வாட்டர் பாட்டில் திருட்டு கூட்டத்துக்கு மாநாடுக்கு அனுமதி கொடுத்தீங்கல்ல, திமுக இளைஞரணி மாநாடா? மினரல் வாட்டர் திருட்டு மாநாடு தானே, அதுக்கு அனுமதி கொடுப்பீங்க, ஹிந்து பக்தர்கள் கொடுக்க மாட்டீங்களா? நீதிமன்றம் சரியா கன்னத்திலே அவர்களுக்கு பலமான அடி கொடுத்து இருக்கிறது. அதனால பாலாட்டினா 26 தேர்தலில் ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிறது நிரூபிக்கப்பட்டு இவர்கள் ஆட்சி கட்டுறது தெரியும். நன்றி.